அனைவருக்கும் வணக்கம் டீச்சர். தர்மபுரி ஸ்டார் ஜெனிஸ் அகாடமியிலிருந்து முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களின் போட்டித் தேர்வுக்கான கல்வி உளவியல் பாடப்பிரிவு. ஸோ அதிலிருந்து நம்ம டெஸ்ட் பேட்ச் மற்றும் ஆன்லைன் கிளாஸஸ் இதில் இன்னைக்கு நம்ம தேர்வு 3 மீட் பண்ணுறோம். ஏற்கனவே 2 தேர்வுகள் நம்ம முடிச்சிருக்கிறோம். ப்ரீ பிரைமரி எஜுகேஷன் யூனிட் 1ல் 2 தேர்வுகள் ஏற்கனவே போயிருக்கு. தேர்வு 1 அப்படிங்கிறது நம்ம ப்ரீ பிரைமரி எஜுகேஷனை மட்டும் மையப்படுத்தி கொஞ்சம் எளிமையான வினாக்களாக வடிவமைச்சிருந்தோம். தேர்வு 2 அப்படிங்கிறது அடுத்து நம்ம முதலியார் கமிஷன் வரைக்கும் அந்த தேர்வை ரன் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இந்த தேர்வுகள் குறித்து 3வது தேர்வு குறித்து நம்ம 20ஆம் தேதி அந்த டெஸ்ட் போயிட்டு இருக்குங்க. 3வது தேர்வு ஏன் தொடர்ந்து இது ஒவ்வொரு நாளும் இந்த ஷெடியூலை நான் கொடுக்குறேன் அப்படின்னா, இப்போ ஓரளவுக்கு நமக்கு ஐடியா வந்திருக்கும். தொடர்ந்து ஒரே விஷயம் நான் 3 நாளைக்கு இதை திரும்ப திரும்ப போடும்போது இனி வரும் காலங்களில் இந்த விஷயம் இந்த ஃபார்மேட்டில் தான் நம்ம டெஸ்ட்டை ரன் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஆசிரியர்களுக்கு வந்து மைண்டில் இருக்கணும், தெளிவாக இருக்கணும், சப்ஜெக்ட் படிக்கணும், இதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கணும். நம்மளே சில நேரங்கள் வந்து நான் மறந்து விட்டுறேன். இப்போ நான் ஏற்கனவே பார்த்தோம்னா ஸ்டார் ஜீனியஸ் அகாடமியில் யூஜி, பிஜி, டெஸ்ட் பேட்ச், சைக்காலஜி பேட்ச் சொல்லி மொத்தம் 8 பேட்ச் ரன் பண்ணிட்டு இருக்கோம். யார் யாருக்கு என்னென்ன போடுறோம் அப்படிங்கிறத நான் ஒரு டைரி போட்டு அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வரேன். அப்படி அதை மீறியும் அப்படியெல்லாம் ஃபாலோ பண்ணி கூட சில நேரத்தில் நம்ம கீ போட மறந்துடுறோம். சில நேரங்களுக்கு சிலருக்கு கொடுக்குறத தவறி விட்டுறேன். காலையில் அதை போஸ்ட் பண்ணிடுவோம், ஈவினிங் கீ போட மறந்துடுறோம். ஸோ இந்த மாதிரி திரும்ப திரும்ப நம்ம மைண்டில் ஒரு விஷயங்கள் ஓடிட்டே இருக்கிற போது ரைட் எஸ்ஜே ஸ்டார் ஜீனியஸ் அகாடமியில் டெஸ்ட் இந்த ஃபார்மேட்டில் நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் உறுதிப்பட தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்த நாளைக்கு நம்ம இன்னும் வசதியாக நம்மளை பயணிக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும். ஸோ அந்த அடிப்படையில் அடுத்து டெஸ்ட் நம்பர் 3 யூனிட் 1 ப்ரீ பிரைமரி எஜுகேஷன் பள்ளி முன்பருவ கல்விக்கானது. ப்ரிப்பரேஷன் டைம் 2 நாள், 26ஆம் தேதி இன்னைக்கும் 27ஆம் தேதி நாளையும் நம்ம கம்ப்ளீட்டாக ப்ரிப்பரேஷன் இருக்கிறோம். இந்த கேப்பில் இந்த டூரேஷனில் உங்களுடைய சப்ஜெக்டையும் நீங்கள் விடாமல் படிச்சுட்டே இருக்கணும். சப்ஜெக்டுக்கு டைம் கொடுத்துட்டு அங்கே இருக்கக்கூடிய டைமை கொஞ்சம் கடன் வாங்கி அது போக மிச்சம் மீதி இருக்கிற நேரங்களில் நம்ம அந்த 2 மணி நேரம் இந்த கிளாஸஸ்க்கும் ப்ரிப்பேர் பண்ணிக்க போகிறோம். டெஸ்ட் டேட்டை பொறுத்தவரை 28ஆம் தேதி 2 நாள் ப்ரிப்பரேஷனுக்கு அப்புறம் 28ஆம் தேதி காலையில் மீண்டும் புழனம் வழியாக வாட்ஸ்அப்பில் வினாத்தாள் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் அனுப்பி வைக்கப்படும். அன்றைய தினம் ஈவினிங் வந்து உங்களுக்கான ஆன்சர் கீ வரும். சரிங்களா? ஆன்சர் கீ சில கொரீஸ்லாம் இருக்குது அப்படின்னா சில டெக்ஸ்ட் பண்ணியிருக்கேன், அதை நான் அதெல்லாம் கலெக்ட் பண்ணியிருக்கேன். கன்சல்டேட் பண்ணி உடனுக்குடனே உங்ககிட்ட நான் எங்கிட்ட இருந்து பதில் கிடைக்கல அப்படின்னாலும் இன்னும் யாராவது அனுப்புவாங்க, அதெல்லாம் சேர்த்து ஒன்றா போட்டுருவோங்கிறதுக்காக அதை வெயிட் பண்ணி 2வது டெஸ்ட்டுக்கான கொரீஸ் கொஸ்டின்ஸை வந்து நம்ம அதில் பதிவு பண்ணணும். அதே போல் டெஸ்ட் நம்பர் 1ல் ஐசிடிஎஸ் வந்து 78, அங்கே இருக்கிற ஆப்ஷன் 78 தவிர எதுவும் மேட்ச் ஆகலை. அதனால் அதை ட்ராப் பண்ண வருஷத்தை ஆன்சராக கொடுத்துருந்தோம். அங்கே கொஸ்டின் வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இயர் அப்படின்னு கேட்கறதுனால 1975 அப்படிங்கிறத தொடர்ந்து அதை பார்த்துக்காங்க டெஸ்ட் நம்பர் 1ல். அது லாஸ்ட்டாக தான் அது கண்ணில் பட்டது. ஸோ அப்போ 2 நாள் ப்ரிப்ரேஷன், 3வது நாள் டெஸ்ட்டு, அன்றைய தினம் ஈவினிங் வந்து ஆன்சர் கீ வரும். இப்போது டெஸ்ட் நம்பர் 3 பொறுத்தவரையில் எத்தனை மணி நேரம் கிளாஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறத பாருங்கள். கிளாஸோட ஒட்டுமொத்த கால அளவு டூரேஷன் அப்படிங்கிறது 2 மணி நேரம் 3 நிமிடம் 50 வினாடிகள் உங்களுக்கு வகுப்பு கொடுத்துருக்கோம். அதில் 2 பார்ட்டாக நம்ம வெப்சைட்டில் ஏற்றிருக்கோம். வீடியோ 6 அங்கே சீரியல் நம்பர் 7ல் இருக்கும், வீடியோ 7 அங்கே சீரியல் நம்பர் 8ல் இருக்கும். ஏன்னா ஒரு டெமோ வீடியோ இதில் வந்திருக்கிறதுனால அந்த சீரியல் நம்பர் வரும். அந்த அதெல்லாம் கடைசி 2 காணொலிகள் நீங்கள் பார்த்துக்கலாம். எப்போவுமே நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் ஆரம்பத்துலேருந்து அப்படியே வரும், கடைசியாக இருக்கிறது நம்ம இப்போ புதுசாக அப்டேட் பண்ணது அப்படின்னு பார்த்து நீங்கள் ரெஃபரன்ஸ்க்கு எடுத்துக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா முதல் வீடியோ பொறுத்தவரை கிளாஸை பொறுத்தவரை 57 நிமிடங்கள் 31 வினாடிகள் உங்களுக்கு அந்த வகுப்பு இருக்கும். ஸோ இந்த 57 நிமிடம் 31 வினாடிகளில் என்ன கண்டென்ட்டை பற்றி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத பார்க்குவோம். அடுத்த கிளாஸை பொறுத்தவரை 1 மணி நேரம் 6 நிமிடம் 19 வினாடிகள் கொடுத்துருக்கோம். ஒட்டு மொத்தமாக 2 மணி நேரம் 3 நிமிடம் 50 செகண்டு அந்த கிளாஸஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இது நல்லா ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்காங்க. ஒவ்வொரு முறையும் நீங்கள் வந்து இப்போ மெயிலுக்கு உங்களுடைய மெயிலை ஓப்பன் பண்ணி அங்கே இருக்கிற பாஸ்வேர்டு காப்பி பண்ணிக்கிட்டு அப்புறம் அங்கே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போகணுமானா போகலாம். அதே நேரத்தில் இங்கே பாருங்கள், ஒவ்வொரு உங்களுடைய அந்த சப்டாபிக் மெசேஜ்லையுமே இந்த வெப்சைட் அட்ரஸை கொடுத்துருக்கேன், அதை டச் பண்ணி உள்ளே போகலாம். அல்லது குரோமில் போய் ஸ்டார் ஜீனியஸ் அகாடமி அடித்து உள்ளே வரலாம். சிலருக்கு குரோம் ப்ரௌசர் ஒர்க் ஆகலை அப்படின்னாக்கல வேறு ஏதாவது ஒரு வெப் ப்ரௌசரில் குறிப்பாக ஒபேரா யூஸ் பண்ணிங்கன்னா அதில் ஈஸியாக உங்களுக்கு ப்ளே ஆகிற மாதிரி இருக்கும். இது ஒட்டு மொத்தமாக யூனிட் 1ல் டெஸ்ட் நம்பர் 3க்கு உண்டான சில அடிப்படையான தகவல்கள். இப்போ நம்ம என்னென்ன சப்டாபிக் படிக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த சப்டாபிக் போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே முடித்த 2 தேர்வுகளை பற்றி பேசிடலாம். முதல் எக்ஸாமை பொறுத்தவரையில் ப்ரீ பிரைமரி எஜுகேஷனில் ரொம்ப 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 எளிமையான வினாக்களாக போட்டிருந்தோம். ஏன் அப்படின்னா பேசிக்காக ஒரு விஷயம்,
வளர் கல்வியை பற்றி, அங்கன்வாடி பள்ளிகளை பற்றி, மழலையர் கல்வியை பற்றி, பள்ளி முன்பருவ கல்வி ப்ரீ பிரைமரி எஜுகேஷனை பற்றி பேசிக்கான நாலேஜ் இருந்தால் கூட அதில் கணிசமான மதிப்பெண்களை தேர்வு 1ல் நம்ம எடுக்க முடியும். ஆனால் 2வது தேர்வு அப்படி கிடையாதுங்க. நம்ம செகண்ட் எக்ஸாமை பொறுத்தவரையில் கிழக்கிந்திய கம்பெனி சட்டத்தில் ஆரம்பித்து முதலியார் கமிஷன் வரைக்கும் படிச்சுட்டு வாங்க, அதுக்குள்ளேருந்து அந்த எக்ஸாமில் கேள்வி கேட்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஒரு மெசேஜ் ஒரு டீச்சர் அனுப்பியிருந்தாங்க, பார்த்துருந்தேன். சார் அதில் பொறுத்தவரையில் ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது, நிறையா கஷ்டப்பட்டோம், நீங்கள் கிளாஸை வாட்ச் பண்ணோம், மெட்டீரியல் படித்தோம், ஆனாலும் கூட சில கேள்விக்கெல்லாம் பதில் தெரியாத மாதிரி இருக்குது. செகண்டரி எஜுகேஷன் கமிஷன் முதலியார் கமிஷனில் மட்டுமே 11 கேள்வி இருக்குது, அது சோர்ஸ் புக்லையும் இல்லை, கிளாஸ்லையும் இல்லை அப்படின்னாங்க. சில விஷயங்கள் வந்து நம்ம தேடி படிச்சு தாங்க ஆகணும். இப்படி நம்ம நிறைய படிச்சுட்டு போறோம். நம்ம ஒரு கணிசமா ஒரு மினிமம் லெவல் மெட்டீரியல் மாரி, எம்எல்எல் மாரி ஒரு மெட்டீரியல் குடுத்துருக்குறோம். கிளாஸ்ல பண்ணியிருக்கிறோம். இது மட்டுமே போதுமா அப்படின்னா, இதுல மட்டுமே கொஸ்டின் வந்துட்டா நம்ம 30க்கு 30 எடுத்தோம்னா, அரசாங்கம் யாருக்கு அந்த வேலைய குடுக்கும்? எப்பயுமே டிஆர்பி எக்ஸாம பொறுத்தவரையில ஒரு 20லேருந்து ஒரு 25 கேள்வி ரொம்ப டஃப்பா வைப்பாங்க. மீதி கேள்வி பார்த்தீங்கன்னா, ஒரு 60% எல்லாருமே மார்க் வாங்கிடுவாங்க. அந்த டஃப்பா இருக்கிற 20 கேள்வி யாரு அதிகமா ஏறி அடிக்கிறாங்க, யார் அதுல கொஞ்சம் அதிகமான கஷ்டமான கேள்வியில யார் உள்ள போட்டு சரியான மதிப்பெண்கள் வாங்கி உள்ள போறாங்களோ, அவங்க அந்த எக்ஸாம கிராக் பண்ணிடுறாங்க. ரைட்டுங்களா? அதனால இந்த விஷயம் அப்படிதாங்க இருக்கும். அதுவும் பாவம் ரொம்ப ஃபீல் பண்ணி இப்ப எழுதியிருந்தாங்க. அந்த டீச்சருக்கு வந்து ரொம்ப மன உளைச்சலா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கத்துக்காங்க. ஏன்னா இப்ப டிஆர்பில இப்படி ஒரு சந்தர்ப்பம் டைரக்ட்டா நமக்கு கிடைச்சா, அந்த மன உளைச்சல் அங்க வரக்கூடாதுன்றதுக்கு தான் இங்க நீங்க இன்னும் தேடி படிக்கணுங்க. அதனால தான் அப்படி நம்ம குடுக்குறோம். நம்ம புக்க படிங்க, கிளாஸஸ் கவனிங்க, இணையவழி சோர்ஸ பாருங்க, இன்னும் நெறைய புத்தகங்கள் வச்சு படிங்க. அதெல்லாம் ரீட் பண்ணும்போது தான் நமக்கு நிறைய நாலேஜ் கிடைக்கும். இந்த டெஸ்ட்ல தெரிந்ததை சந்தோஷப்பட்டுக்காங்க. தெரிஞ்ச வினாக்களுக்கு. தெரியாத வினாக்கள ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுங்க. தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. அப்பதான் நம்ம நிறைய கான்செப்ட்ட பில்ட் பண்ண முடியும். அப்போ ஒரு ஒரு கொஸ்டினா நீங்க அப்படியே எடுத்து வச்சுக்கங்க. டெஸ்ட் 1 முடிச்சிருக்கிறோம், டெஸ்ட் 2 முடிச்சிருக்கிறோம். எடுத்து பின் பண்ணுங்க. அத ரிவிஷனுக்கு வச்சுக்கங்க. கோ த்ரோ பண்ணுங்க. என்ன புது விஷயங்கள் வந்திருக்கு, நமக்கு தெரியாத விஷயங்கள் உள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறத தேடி தேடி படிங்க. டைம் கிடைக்கும்போது ரீட் பண்ணுங்க. ஏன்னா ஒட்டுமொத்தமா இப்ப செகண்டரி எஜுகேஷன் கமிஷன் அப்படின்னு ஒரு டைட்டில குடுத்திருந்தோம். ஆதார கல்வின்னு ஒண்ணு குடுத்திருந்தோம். இப்ப நீங்க ஆதார கல்வி நீங்க ஒரு 4 பக்கத்துல சுருக்க முடியாதுல்ல. செகண்டரி எஜுகேஷன் கமிஷன நீங்க 2 பக்கத்துல சுருக்க முடியாதுல்ல. எக்கச்சக்கமான விஷயம் இருக்கு. அதுல முக்கியமான விஷயங்களா இருக்கிறத கரும்பூர்ல தேடி அப்படி உள்ள தூக்கிட்டு வந்தோம். நம்முடைய பார்வையில அது முக்கியமா படுது இல்லையா? நம்ம ஒரு 10, 12 வருஷம் இந்த ஆசிரியர் தேர்வு வாரியத்த ஒரு 15 வருஷமா கண்காணிச்சுட்டே வரதுனால, அந்த கேள்விகள்லாம் பார்த்துட்டே வரதுனால, ஒவ்வொரு ஆண்டும் கேள்வி எப்படி வருதுன்னு பாருங்க. அத விட, அத விட அப்படின்னு கூடுதலா தான் அவங்க இன்னும் இன்டெப்த்தா தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ அதனால நம்ம அத தயார்படுத்தி நமக்கு தெரியும், எல்லாருமே சைக்காலஜி படிச்சிருக்கிறோம். லர்னிங்ல ட்ரையல் அண்ட் எரர்ஸ் ஆஃப் லர்னிங் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு. தட்டு தடுமாறி கற்றல். அதுல என்ன பண்ணுவாரு, தார்ண்டை பசில் பாக்ஸ் சிக்கலறை, ஒரு பூனை மிதமான பசியில் இருக்கிற ஒரு பூனை எடுத்துட்டு ஒரு கேவ், எலி பிடிக்கிற கூண்டு மாதிரி இருக்கும்ல, அதுக்குள்ள வச்சிருவாரு. பூனைக்கு தேவையான கருவாட்டு துண்டை வெளியில வச்சிருப்பாரு. இப்ப என்ன ஆகும், ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ், தூண்டல் துளங்கல், அதன் மீது உள்ள மோகத்தால, கருவாட்டு துண்டின் மீது உள்ள மோகத்தால உள்ள இருக்கிற பூனை என்ன பண்ணும், கையால காலால பராண்டிட்டே இருக்கும். தற்செயலாக அது பதிவு பண்றாரு சாரு, 80 முறை போராட்டத்துக்கு அப்புறம் தற்செயலாக தான் அதை டச் பண்ணி வெளியே வந்து அது உணவை சாப்பிடுது. மறுபடியும் ருசிகாண்ட பொண்ணு சும்மா இல்ல, புடிச்சுட்டு வந்து உள்ள போட்டாரு அவரு, சும்மா இல்ல. மறுபடியும் வேகமா பரண்டாரு. 80 முறை அப்படிங்கும். முதல் டைம் அந்த லிவரை டச் பண்றதுக்கு 80 முறை ஆச்சுங்குது. அடுத்த முறை டச் பண்றதுக்கு 70 முறையிலே டச் பண்ணிடுது. அப்புறம் குறையுது, டைம் குறையுது. ரைட்டுங்களா? மிஸ்டேக்கன் வாஸ் கிராஜுவலி டிமினிஷ்ட் டியூ டு எவ்ரி சக்சஸ்ஃபுல் ட்ரையல் அப்படின்னு போட்டிருப்பார். அந்த உயிரினம் தன் தவறுகளை படிப்படியாக குறைத்துக் கொண்டு குறைவான நேரத்தில் சரியா செய்யுது அப்படின்னு ட்ரையல் அண்ட் எரர்ல டெஃபினேஷனா வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி தாங்க முதல் தேர்வு. 2வது தேர்வு கஷ்டம். 11 கேள்வி கஷ்டம், 12 கேள்வி கஷ்டம் இருக்கட்டும். 3வது எக்ஸாம் அதை விட கஷ்டம். இப்படி கஷ்டத்தான் அந்த மனநிலையை தாங்கி 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 நம்ம அப்படியே ஒரு 70, 80 முறை 70 டெஸ்ட்டுக்கு மேல 80 டெஸ்ட் சைக்காலஜில பிளான் பண்ணியிருக்கிறோம். அவ்வளவு கஷ்டங்களையும் அவ்வளவு மன உளைச்சலையும் நீங்க அப்படியே ஏத்துட்டே போனோம்னா, ஹிட்லர் சொன்னார் பாருங்க, தனக்கு நேர்ந்த அவமானங்களை சேகரித்து வையுங்கள், அதுவே உங்களை வெற்றி பாதைக்கு கொண்டு செல்லும் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி அப்படி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சமா ட்ரையல் அண்ட் எரர் பேஸ்ல அந்த அவமானங்களை, அந்த கொஸ்டின்ஸை நீங்க ஒவ்வொன்றா தெரியாதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு போக 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 நம்ம ஃபியூச்சர்ல ஆசிரியர் தேர்வாக நடத்தக்கூடிய எக்ஸாம்ல அந்த கடினமான வினாக்கள்ல நம்ம சேஸ் பண்றதுக்கு கட்டாயமா இது ஹெல்ப் பண்ணும்னு நினைக்கிறேன். ப்ரிப்பேர் பண்ணுங்க. அந்த டீச்சருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். 2வது, இன்னைக்கு என்னென்ன சப் டாபிக்ஸ் எல்லாம் நம்ம ரீட் பண்ண போறோம் அப்படிங்கிறத பாருங்க. ஒன்று வந்து நிறைய இப்போ கொடுத்துருக்குறோம். 6, 7ன்னு 2 பார்ட்டா அந்த வீடியோ கொடுக்குறோம், கிளாஸ் கொடுக்குறோம். இந்த கண்டென்ட்ல 57 நிமிஷம் என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, 1957 ஆரம்பிச்சிருக்கிறோம்.
கொஞ்சம் முன்னாடியும் அட்வான்ஸாக போயிருப்போம். ஏன்னா முதலியார் கமிஷனை அங்கே கம்ப்ளீட் பண்ண முடியல தேர்வு 2ல். அதனால முதலியார் கமிஷனுடைய கண்டினியூவேஷனும் இருக்கும். ரைட்டுங்களா? இதில் 6வது வீடியோவில் முதலியார் கமிஷனுடைய கண்டினியூவேஷன் தொடர்ச்சி சில டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் 57க்கு வரும். 57 பார்த்தீங்கன்னா ரூரல் எஜுகேஷன் கமிஷன், முகர்ஜி, இது கிராமப்புற கல்வி குழு அப்படின்னு சொல்றோம். அதில் ஆரம்பிச்சு இந்தியன் எஜுகேஷன் கமிஷன்ல முடிச்சிருக்கிறோம். இப்போ இந்தியன் எஜுகேஷன் கமிஷன் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ங்க. தனியாக ஒரு ஷீட்டே போடுங்க இந்தியன் எஜுகேஷன் கமிஷனுக்கு போட்டு கிளாஸ்ல என்ன டிஸ்கஸ் பண்ணிருக்கிறோம், மெட்டீரியல் என்ன இருக்கு, அதுக்கப்புறம் இணையவழியில தேடுங்க. உங்ககிட்ட இருக்கிற மெட்டீரியல் ஏதாவது பல மெட்டீரியல் வச்சிருப்பீங்க, அதெல்லாம் அப்படியே லைன் பை லைனா கொண்டு வாங்க. ரைட்டுங்களா? ஒரு மாணவரின் எதிர்காலம் வகுப்பறையில் தான் தீர்மானிக்கப்படுகிறது. அப்ப இந்திய கல்வி வளர்ச்சிக்கு இது என்ன பாடுபடுது, அது முகப்புறையில என்ன சொல்லியிருக்காங்க. வெளிநாட்டு கல்வியாளர்கள் நிறைந்த கல்விக்குழு அப்படிங்கிறோம் இந்தியன் எஜுகேஷன் கமிஷன். இந்தியன் எஜுகேஷன் கமிஷன்ல நிறைய எஜுகேஷன் ரீஃபார்ம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் முக்கியம் தான், கேதர் பண்ணி வைங்க. அது வரைக்கும் நம்ம இந்த கிளாஸ்ல இருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 1 மணி நேரத்தில் என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்னா, மீண்டும் 66ல் ஆரம்பிச்சோம். கமிஷன் ஆன் தி டெக்ஸ்ட் புக் சைதீனில் ஆரம்பிச்சிருக்கோம். பள்ளி பாடநூல் கழகத்தில் ஆரம்பிச்சு 66ல் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி முடிய. அப்போ நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 3 பாலிசி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். 68, 86, 2020. அப்போ 68ங்கிறது இந்திரா காந்தி பீரியட்ல, 86ங்கிறது ராஜீவ்காந்தி பீரியட்ல. அங்கே இடையில ஒரு அந்த பாலிசி திருத்தங்கள் மேற்கொண்டிருப்பாங்க அங்கே அந்த இடத்துல 92 வாக்கில். அதுக்கப்புறம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க 2020ல் மோடிஜி கவர்மெண்ட்ல. அப்போ இது முடிய இந்த 1 மணி நேரம் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அப்போ நீங்கள் NEP 2020 எல்லாம் 440 பேஜுக்கு மேலே இருக்குங்க. ஒரு PDF ஃபார்மேட் இணையத்தில் தட்டி பாருங்க வரும். அப்போ 440 ஃபார்மேட்டை நம்ம மெட்டீரியலாவோ அல்லது நோட்ஸாவோ கிளாஸ்லையோ டிஸ்கஸ் பண்ண முடியாது. அதுக்கு சில பல காலங்கள் ஆகும். அதனால் அதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை எக்ஸாமில் கேட்கலாம் அப்படின்னு நமக்கு தோணிய விஷயங்களை தொடர்ந்து அதில் பதிவு பண்ணியிருக்கிறோம். நீங்கள் ஃப்ரீ டைமில் அதை எடுத்து ரீட் பண்ணுங்கள். ஒரு கிளான்ஸ் பார்த்து கண்டென்ட்டை பாருங்கள். எஜுகேஷன் ரிலேட்டடாக எதெல்லாம் முக்கியங்கிறத பாருங்கள். அதை எடுத்து வச்சு நம்ம ரெஃபரன்ஸ் எடுத்து நீங்கள் ஃப்ரீ டைமில் படிக்கலாம். அப்படி படித்தா தான் நிறைய கேள்விகளை நம்ம ஒன்றும் தெரிஞ்சுக்கிட்டு போக முடியுங்க. ஆழமாக போக முடியும், டெப்த்தாக போக முடியும். ரைட், இதுதான் அந்த ஷெடியூல். இப்போ ஒட்டுமொத்தமாக நம்ம இந்த 3வது கிளாஸஸில் பொறுத்தவரை 3வது டெஸ்ட்டுக்கான சப்டாபிக் பொறுத்தவரையில் இந்த 3 தான் நிறைய வெயிட்டேஜ் கொடுத்து நீங்கள் படிச்சுட்டு வரணும். ஒன்று SECயோட கண்டினியூவேஷன் ஆரம்பிக்கிறோம். அப்புறம் இந்தியன் எஜுகேஷன் கமிஷன் நிறைய பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அது நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. இது 3த்துக்கும் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இன்பிட்வீன் கேப்பில் 52ல் ஆரம்பிச்சு 2020 இது வரைக்குமே பாருங்க. அந்த இயரை ஃபினிஷ் பண்ணுங்க. NIP வரைக்கும் 68 வரைக்கும் 66 டு 68 எடுத்தனாலும் 86, 20 பற்றி எழுதியிருக்கேன். அப்போ 52ல் ஆரம்பிச்சு 68 வரைக்கும் இருக்கக்கூடிய இன்னப்புற இயர்ஸ் எல்லாம் ஒரு கிளான்ஸ் அப்படியே பார்த்துட்டு அதுக்கு சில ரெஃபரன்ஸை தேடி வச்சுக்கிட்டு நம்ம சொல்லியிருப்போம் கிளாஸ்லேயும் ஒரு சில விஷயங்களை அந்த பாயிண்ட்டை கொடுத்துருப்போம். அது சாட்டிக் ஆகுது அப்படின்னா மகிழ்ச்சியாக இருக்குன்னா அதோட இன்னும் கொஞ்சம் ஆழமாக போகிறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்க. இதுதாங்க நம்ம டெஸ்ட் நம்பர் 3ல் மீட் பண்ணக்கூடிய சப் டாபிக். அதுக்குண்டான இன்ஃபர்மேஷன் தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருங்க, விடக்கூடாதுங்க. சப்ஜெக்ட் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும், கூட இதை ரொம்ப சப்போர்ட்டுக்கு வச்சுக்கணும். நமக்கு 2 பக்கமும் தடுமாட்டம் இருக்கிற போது ஈக்குவல் பேலன்ஸில் எடுத்துகிட்டு போங்க. ரைட்டுங்களா? ஒரு கை தட்டினா ஓசை வராது. அதே மாதிரி திருவள்ளுவர் சொன்னது போல சமன் செய்து சீர்தூக்கும் துலாக்கோல் போல 2 கையில் வச்சு ஈக்குவல் வெயிட்டேஜில் தூக்கிட்டு போங்க. எஜுகேஷன் சைக்காலஜி இருந்தாலும் சரி, சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, ஈக்குவலாக முக்கியத்துவம் கொடுத்து படிங்க. ஏதாவது ஒரு நேரத்தில் ஒன்று நம்மளை காப்பாற்றும். தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. எதிர்வரக்கூடிய கல்வியாண்டில் நீங்கள் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களாக வரணும். மாணவர்களுக்கு கல்வி பணியை போதிக்கணும். ஆசிரியர் பணி ஒரு அறப்பணி, அதுக்கே நம்மளை அர்ப்பணிக்கணும். அதற்காக ஸ்டார் ஜீனியஸ் அகாடமி டெஸ்ட் 3 வாயிலாக உங்களை வாழ்த்துகிறது. தேங்க்யூ டீச்சர்ஸ்.